தேர்ட் லீக் மேட்ச் தெரியல. மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் மதியம் 10 ஓவர். ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே, 5 bowler யூஸ் பண்ணணும். ஸோ தேர்ட் ஓவர்லேருந்து 9th ஓவருக்குள்ளே பேட்டிங் பவர் பிளே எடுத்துக்கலாம். ஒரு பேட்டிங் பவர் பிளே. ஸோ ஆல்ரெடி இது 2 டீமுமே ஆல்ரெடி ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு மேட்ச்மே லூஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமான மேட்சாக இருக்கும் இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால். ஸோ தரை ஆடி இருக்காரு. மீட் விக்கெட்டில் தரையோட போயிருக்கு. நல்லா ஸ்டாப் டீப்பில் இந்த மிஸ்டேக் பண்ணல. அதன் காரணம் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் ஒன் ஒரு நல்ல டிஃபென்ஸ், அகைன் ஒரு டாட் பால். ஃபோர்த் ஒன் பாடி அட்டாக். ஸோ சிங்கிளுக்கு அப்புறம் 3 டாட்ஸாக போட்டிருக்காரு புஜ்ஜி. லாஸ்ட் இந்த ஓவர் ஃபுல் டாஸ் மிட் ஆஃப் தலைக்கு மேலே போயிருக்கு. டீப்பில் ஃபீல்டரே இல்லை. பவர் பிளே. பால் ட்ராவல் ஆகல அந்த அளவுக்கு. இங்கே 2 runs. நல்லா ரன்னிங். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவரில் பேட்டில் நிற்கிறது யாஸ் விக்கெட்டு நினைக்கிறேன். சவுண்டு கேடுச்சுங்க. விக்கெட் தான் கொடுத்துருக்காரு அம்பியர். ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ஓவரில். ஒரு நல்ல ஸ்டார்ட் கிருஷ்ணா கிட்ட இருந்து. இந்த ஒரு கொடுக்காம 3 ரன்னில் போட்டுருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரை. நியூ பவுலர் பவுலிங் இல்லை. ஸோ அப்புறமா டிஸ்கஸ் பண்ணி ஒய்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேட்ஸ்மேனே நடந்து போயிட்டாருங்க. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மஞ்சு. சான்ஸ் வாக்கியா ஸ்டாப்பேஜ் மாதிரி பட்டிருக்கு. தெளிவாக எடுத்திருக்காங்க. பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லேயே 3 விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஹேட்ரிக் விக்கெட்டுக்கான வாய்ப்பு. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டுருக்காருங்க. செம்ம ஃபேஸு. லாலையா இருக்காரு. கிரீஸ்லேயே போட்டார் நேராக. டாட் பால் அகெயின். லாஸ்ட் ஒன். ஸோ 2 விக்கெட்டுக்கு அப்புறம் 3 டாட்ஸாக போட்டிருக்காரு பாபு. நல்லவர். அப்படியே ஸ்கோர் 4 ரன் தான் வந்திருக்கு. முக்கியமான 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. பவுலிங் அகெயின் கிருஷ்ணா வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் தொடர்ந்து. நல்ல டிஃபென்ஸ் சாஃப்டாக தட்டியிருக்காரு. ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ ஏனி தான் விட்டுருக்காருங்க. டிஸ்டன்ஸ் போகலை. கேட்சை கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காரு. ஃபீல்டர் மறைச்சிட்டாரு. 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஸ்விங் அண்ட் மிஸ். ஒரு டாட் பால் சதாம் வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அவரோட பேட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 6 பார்த்தோம். சான்ஸ் ஃபார் கேட்ச் எடுத்தா முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். அங்கே ஃபீல்டர் இருக்காரு. ஓ ஐயோ கேரி ஆகல. சிங்கிளிங்க ஜஸ்ட் தான் பண்ணி விட்டுருக்காரு. லாங் ஆனில் போயிருக்கு. சிங்கிள் கெயின். ஸோ பாபு வந்திருக்காரு. நல்ல ஃப்ளிக்கு. ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டர் இருக்காருங்க. நல்லா ஸ்டார்ட். எந்த மிஸ்டேக்கு பண்ணல. ஒரு சிங்கிள். ஸோ ப்ராப்பராக த்ரோ வரலங்க. அதன் காரணமாக 2 runsங்க. நெக்ஸ்ட் ஒன் வைடாக போட்டிருக்காரு. இந்த மாதிரி நல்லா புல் ஷாட். ஸ்கொயர் லெக்கில் ரொம்ப ஹைட்டு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். தெளிவாக லைனில் எடுத்துட்டார் சுதா. ஸோ முக்கியமான 5th விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. தொடர்ந்து பேட்டிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் கவுடா வந்திருக்காரு. குயிக்கராக போட்டுருக்காருங்க. டாட் பால் அகெயின். இன்னொரு டாட் பால். ஷார்ட் நேருக்கு நேர். டிஸ்டன்ஸ் போல. ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஸ்விங் அண்ட் மிஸ். 1 more டாட் பால் இந்த ஓவரில். சிறுவா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் தொடர்ந்து இந்த ஓவர் சிறுவா போட்டிருக்காருங்க. ஷார்ட் ஃப்ளாட்டாக போயிருக்கு. சரியா இந்த மாதிரி ஒரு சிங்கிள். 3 ஸ்கோர் 12. 5 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. பவுலிங் அகைன் கிருஷ்ணா வந்திருக்காரு. ஒரு சின்ன மிஸ் ஃபீட் ஃபர்ஸ்ட் டைமில் ஸ்டாப் பண்ணல. அதன் காரணமாக ஈஸி 2 runs. மாற்றி சொல்கிறேன். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டாப் ஏஜ் மாதிரி பட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச் பார்க்கலாம். ஸோ நல்லா ட்ரை. கேரி ஆகல. சிங்கிளிங்க. ஸோ இப்போ பாலில் விட கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. நல்ல டிஃபென்ஸ். யாரில் தான் போயிருக்கு. டீப்லாம் போயிருக்கு. எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. ஒரு சிங்கிள். ஃபுல் டாஸ். இந்த முறையே தெரியாத தான் போயிருக்கு. சிங்கிள் அகைன். ஷார்ட் ஸ்டார்ட் இருந்தப்போ இந்த டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். மீட் விக்கெட்டில் ரொம்ப ஹைட் போயிருக்கு.
டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் போலங்க லைனாக தெளிவாக எடுத்துட்டு ராஜேஷ் டீப்ல சம்பேரை மறைச்சிட்டாரு. 6 விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. 5 வரைக்கும் ஸ்கோர் 17 ரன் தான் வந்திருக்கு. 6 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. பேட்டிங்கில் ஸ்ட்ரைக்கில் ஆயிருக்காங்க ஃபஸ்ட் 5 ஓவர்லேயே. ஸோ அடுத்த ஓவரில் 5 ஓவர் தான் மேட்ச் எப்படி கொண்டு போகிறான்னு பார்க்கலாம். சதாம் இருக்க ஸ்ட்ரைக்கில். ஸோ இந்த விக்கெட் கீ விக்கெட்டாக இருக்கும். சரி நான் மீட்டில் பேட்டில் ரன்னுக்கான சான்ஸும் இல்லை. டாட் பால் ஸ்விங் அண்ட் மிஸ். ஹேட்ரிக் டெட் பாலாக போட்டிருக்காரு ரகு. 4th ஒன் ஃபர்ஸ்ட் பால் லாங் ஆனில் போயிருக்கு. டீப்பில் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் இந்த ஓவரில். ஃபுல் டாஸை மிஸ் பண்ணியிருக்காரு. சிங்கிள் அகெயின். கடைசி பால் டாட் பாலாக போட்டிருக்காரு ரகு. 5 ஓவர் 2 ரனில் போட்டிருக்காரு. இன்னொரு பால் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பால் தான் கடைசி பால். ஃபுல் டாஸ் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. கேரி ஆகல ஃபீல்டருக்கு. கடைசி பால் சிங்கிள்ங்க. ஸோ இந்த ஒரு 3 ரனில் போட்டுருக்காருனால ஒரு ரகுட்டா இருந்து. ஸோ 6 ஓவருக்கு ஸ்கோர் 21 ரன் தான் வந்திருக்கு. 6 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பவுலிங்கில் நியூ பவுலர் அப்பி வந்திருக்காரு. ஷார்ட் அந்த பக்கமே பேட்டை விட்டார். ஃபைனலில் 1 பவுன்ஸில் பவுண்ட்ரிங்க. ஃபஸ்ட் பவுண்ட்ரி இந்த மேட்ச்சில் 6th ஓவரில் வந்திருக்கு. சதாமோட பேட்டில் ஃபஸ்ட் பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் ஸ்லோராக போட்டிருக்காரு. கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காருங்க. நல்ல மெயின் கேம், நல்ல ஷாட்டு. டைப்பில் ஃபீல்டர் இல்லை, அதன் காரணமாக பவுண்ட்ரி. பேக் டு பேக் பவுண்ட்ரி சதாமோட பேட்டில். தேர்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ். நல்ல ஷாட்டு, நல்ல கனெக்ட் இருக்குது. டிஸ்டன்ஸ் போனாலும் கேப்பில் வந்துருக்கு. பெரிய ஓப்பனுங்க ஃபீல்டரே இல்லை, அதன் காரணமாக ஹேட்ரிக் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு சதாம். 4th ஒன் ஷார்ட் அகேன். இந்த மாதிரி ஹைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. எடுத்தால் முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். கேட்சை கம்ஃபர்டபுளாக விட்டுருக்காருங்க சுதா. ஸோ இதுதான் முக்கியமான விக்கெட்டாக இருந்திருக்கும். 3 பவுண்டரி அடிச்ச பேட்ச் வந்து கேட்சாக விட்டுருக்காங்க. சிங்கிள் டபுளிங்க. ஃப்ளைட்டாக போட்டிருக்காருங்க. இந்த மாதிரி ஒயிட் டெலிவரி அப்படிஷன். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் கடைசி விளையாட் பால் போட்டிருக்காரு. இப்போ 7 ஓவருக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 36. ரகு இருக்கார் போலிங்கல்ல. ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள். செகண்ட் விளையாட் பால் போட்டிருக்காரு. தருவா சரி நான் மீட் இல்லை. நல்லா ஸ்டாப் ரன்னுக்கான சான்ஸ் வந்து டாட் பால் அகெயின். மீட் ஆஃப் தலைக்கு மேலே டீப்பில் ஃபீல்டரே இல்லை. எஸ் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. 1 more பவுண்ட்ரி சதாமோட பேட்லேருந்து. இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க பேட்டிங் டீம். டாப் ஏஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச். ஸோ முக்கியமான விக்கெட் இங்கே. சதாம் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. ஸ்கோர் 41 ரன் வந்திருக்கு. ராஜேஷ் வந்திருக்காரு பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் ஸ்விங் ஒரு டாட் பால். ஸ்டிக் மேலே தான் வந்திருக்கு. டாட் பால் அகெயின். வைடா போட்டுறாரு. வெயிட் ஸ்டம்பில் போட்டிருக்கோம். தெளிவாக பனிஷ் பண்ணிட்டாருங்க. ஸ்கொயர் லேக்கில் ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. ஒரு தாவியான 6 விக்கெட் ஒரு பேட்லேருந்து. ஸ்விங் மிஸ். நல்ல கம்பேக். ஷஃபர் நான் இடத்துக்கே போட்டிருக்காரு. ஸ்கொயர் லேக்கில் தான் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் டேப்பில் ஸ்டாப் பண்ணலாங்க சுதா. நல்ல ஃபீல்டர் தான். பவுண்டரியாக விட்டுருக்காரு இங்கே. ஸோ 6 பவுண்டரி ஒரு 40 ரன்ஸு கொடுத்துருக்காரு இந்த ஓவரில் விக்கி. ஸோ நம்ம ஒரு ஸ்கோர் 52. லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஓவர். செகண்ட் ஒன் ஸ்டார் லைட்டாக நிற்கிறது. நல்லா ஸ்டாப் ஐயோ பண்ணலங்க. டீப்லேயோ தடுத்து டீப்பில் தான் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இங்கே 2 ரன்ஸ். இங்கே விக்கெட்டு. எஸ் 2+1 விக்கெட்டுங்க. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன். ஷார்ட் நல்லா கட் ஷார்ட். காசு ஜெனா டீப்பில் ஃபீல்டரே இல்லை. நல்லா மெயின் கேம். பவுண்டரி போதான்னு பார்க்கலாம். பால் அந்த ட்ராவல் ஆகலைங்க. நல்ல ஃபீல்ட், நல்ல ஸ்டாப்பு. 2 ரன்ஸிங்க. ஒரு ஃபுல் ஷாட். ஸ்கொயர் லெக்கில் டீப்பில் ஃபீல்டர் இருக்காரு. இந்த முறை எந்த மிஸ்டேக்கும் பண்ணல சுதா. ஒரு சிங்கிள் ஒய்டாக போட்டிருக்காரு. ஷார்ட் நல்லா கண்டு இருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். போகலாங்க. அந்த லைனில் தெளிவாக எடுத்துருக்காரு ரகு. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். கோஸ்டிங்ஸோட கடைசி 2 பந்து ஒய்டாக போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒன் கடைசி பால் டாட் பாலாக போட்டிருக்காரு.
கடைசி வாழ்க்கையோட முடிக்கிறாங்க ஆர்சிபி. டார்கெட் பார்த்தீங்கன்னா 62 நடணும் மும்பை இந்தியன்ஸ். ஸ்ட்ரைக்கர் ரகு, ஸ்ட்ரைக்கர் பிரசாந்த், நல்ல டிஃபென்ஸ் பாயிண்ட்ல. இங்கே ஒரு ரன் அவுட்கான வாய்ப்புங்க. கால் பண்ணி அடிச்சிருந்தா கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருக்கும். இங்கே ஒரு குயிக் சிங்கிள், ரிஸ்க் சிங்கிள்னு சொல்லலாம். வசீம் பவுலிங் இல்லை, செகண்ட் ஒன் ஒரு ஃப்ளிக் பண்ணி விட்டுருக்காரு. டீப்பில் ஃபீல்டில் இருக்காங்க ஸ்கொயர் லெக்கில். ஃபர்ஸ்ட் அட்டம் ரெடிக்கில் சின்ன ஃபம்பலங்க, பவுண்ட்ரியே போயிடுச்சுங்க. ஸோ லக்கி பவுண்டரி தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பவுண்டரி செகண்ட் இன்னிங்ஸில். செகண்ட் சரி தேர்ட் ஒன் ஒரு டிஃபென்ஸ் ஃபைன் லெக்கில் ஃபீல்டர் அவைடாக தான் இருக்குங்க. பவுண்டரி போலங்க, டீப்பில் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இங்கே 2 ரன்ஸ். ஃபோர்த் ஒன் ஒரு ரிஷாட் கண்ட்ராயில் ஒரு லீடிங் ஏஜ். ரொம்ப ஹைட்டு எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. கீப்பர் தெளிவாக எடுத்துருக்காருங்க. நல்ல டேக்கர். முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஓவராக மும்பை இந்தியன்ஸ். இன்னொரு பேட்ஸ் சொன்ன பாபு வந்திருக்காரு. ஒரு கேட்ச் அண்ட் பவுல் நேராக பவுலர் கைக்கு போயிருக்குங்க. ஸோ நல்ல கேட்சு. ஸோ முக்கியமான செகண்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 விக்கெட் யூஸ் பண்ணி போகிறாங்க. நல்ல ஸ்டார்ட்ஸ் வசம் கிட்ட இருந்து. ஃபுல்லாக ஸ்கோர் 8 வந்துருக்கு. முக்கியமான 2 விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். நீ பவுலர் பவுலிங் இல்லை ஃபர்ஸ்ட் பால். ஷார்ட் டைமிங் நல்லாவே இருந்துச்சு. தெளிவாக கிளியர் பண்ணிட்டாரு ஸ்கொயர் லெக்கில். ஃபர்ஸ்ட் சிக்ஸர் செகண்ட் இன்னிங்ஸில் ரகுட பேட்லேருந்து வந்துருக்கு. ஒரு அவுட் சைட் ஏஜ் நல்லா ஸ்டாப் ஸ்லிப்பில். இங்கே ஒரு குயிக் சிங்கிள். ஸோ பவர் பிளே டீப்பில் ஃபீல்டர் இல்லை பவுண்டரின்னு பார்க்கலாம். பவுண்டரி போலுங்க லைனில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 ரன்ஸ், ஈஸி 2 ரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட்டாக போட்டிருக்காரு. நல்லா ஃபிளிக் அகெயின் ஃபைன் லெக்கில் ஃபீல்டரே இல்லை அவைட்டாக தான் இருக்காரு. நல்லா ஃபீல்டிங், நல்லா ஸ்டாப்பு, நல்லா எஃபர்ட். 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. 2 ரன்ஸ். 2 ஓவருக்கு ஸ்கோர் 23. ஒரு விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஃபர்ஸ்ட் பால் டாட் ஆகியிருக்கு. கொடுத்துருக்காங்க அம்பையர். தேர்ட் ஓவர் செகண்ட் பால் கிருஷ்ணா பேட்டிங். கேட்ச் ஆகியிருக்கு. தேர்ட் பால் பேக் டு பேக் விக்கெட் எடுத்தாரு. இங்கே டபுள் ஓடிருக்காங்க. தேர்ட் ஓவர் ஃபோர்த் பால் கேட்சா ட்ராப் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் பால் டாட் ஆகியிருக்கு. ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சாரி தேர்ட் ஓவர் கேட்சா ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஓவர் செகண்ட் பால் third ball the ball நல்ல ஃபீலிங்க. ஒரு லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. ஒரு செகண்ட் பால் பேக் டு பேக் லெஃப்டில் திரும்பியிருக்காரு. பேக் டு பேக் பவுண்டரி. ஸோ தேர்ட் பால் ஒரு ஃபோர்த் பால் ஒரு ஃபிஃப்த் பால் கேட்சா அம்பையர் அவுட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பால் 5 விக்கெட் ஆயிருக்கு. சிங்கிளா டபுளா சிங்களோட இருக்காங்க இருக்கு. 5 விக்கெட். 5 ஓவர் முடிவில் 5 விக்கெட். 6th ஓவர் ஸ்டார்ட். 6th ஓவர் ஃபர்ஸ்ட் பால்
போய் மீண்டும் 6th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பால் ஆஃப் டவுட் பால் செகண்ட் பால் ஃபோரா ஒரு மிஸ்ஃபீல்ட் ஃபோரா இல்லையா இல்லை பவுண்ட்ரி இல்லை ரெட் பால் டாட் பால் ஃபோர்த் பால் கேட்சோ இல்லை சிங்கிளோட இருக்காங்க ஃபிஃப்த் பால் அப்பே பேட்டிங் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்த் பால் லெஃப்டில் திரும்பியிருக்காரு டாட் 6th ஓவர் லாஸ்ட் பால் ஃபுல் டர் நோ பாலா இல்லை ஃபீல்ட் இல்லை 7th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பவுண்ட்ரி போயிருக்கு வச்சிருக்காரு அப்பி ஒரு செகண்ட் பால் டாட் பால் 9th ஓவர் தேர்ட் பால் டாட் ஆகிருக்கு இருக்காங்க பால் டாட் பால் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு போய் நல்ல ஃபீல்டுங்க லாஸ்ட் பால் 7th ஓவர் லாஸ்ட் பால் டாட் பால் டாட் இல்லைங்க அவுட் இருக்கிறாரு ஒரு 55 6 விக்கெட் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு பாலே டாட் ஆயிருக்குங்க 8th ஓவர் ஃபஸ்ட்டு பால் டாட் செகண்ட் பால் கேட்ச் பிடிச்சிருக்காரு விக்கெட் ஆயிருக்கு 6 ரன் மட்டுமே தேவையானது ரெண்டு பால் சிங்கிள் ஆர் சிங்கிள் பால் சிங்கிள் 5th பால் இன்னும் 4 ரன் வேண்டும் பவுண்ட்ரியா சிங்கிளா டபுளா பவுண்ட்ரி போயிருக்கு மேட்ச் முடிந்தது மும்பை வின் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பேட்டிங்